இன்றைக்கி நாங்கள் மாம்பழம் பறக்க போகிறோம். பக்கத்தில் ரோட்டில் தான் நேராக போய் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாம்பழம் மரம் இருக்குது ரோட்டு மேலே. வாங்க காமிக்கிறேன். காற்றடிக்குது. மாம்பழம் சிலப்பம் விழுந்திருந்தால் விழுந்திருக்கும். இங்கே பாருங்கள், பலாப்பழம் நிறையா இருக்குது. ஆனால் பிடுங்க இருக்குது. அந்த பக்கம் போகணும், கேட்டுட்டு பிடுங்கணும். நம்மளுக்கு தேவையில்லை, எங்கள் வீட்லேயே இருக்கிறனால. தெரியுதுங்களா? மாம்பழம் பூரா பழுத்து இருக்குது. இனிமேல் தான் காற்றடிச்சா விழுகும். நல்லா இஷ்டம் போல் எடுத்து மாம்பழ புளிச்சேரி பண்ணலாம். தெரியுதுங்களா? இதெல்லாம் எங்கே விழுகும்னா இங்கே தான் ரோட்டு மேலே விழுகும். இது பாருங்க, ரம்பூட்டான் ஒரு முள்ளாக மேலே இருக்கும். அதை உளிச்சோம்னா உள்ள ஜல்லி மாதிரி பழம் இருக்குது பார்த்தீங்களா? அதோடது பிஞ்சாக இருக்குது பூரா. இது பழுத்துச்சுன்னா ரோட்டில் கிடைக்கும், பிடுங்கிக்கலாம். பாருங்கள், பிஞ்சாக இருக்குது. தெரியுதுங்களா? மேலே மாம்பழம் நிறையா இருக்குது. இந்த ரம்பூட்டான், இதாங்க ரம்பூட்டான் ரோட்டு மேலே தொங்கிட்டுருக்கு. சரிங்களா? இதுதான் எங்கள் தெருவுங்க. அது 3 மாம்பழம் பறக்கியாச்சுங்க. ரோட்டில் 2-3 அடிபட்டுருச்சு. அப்புறம் 2-3 கெட்டு போச்சு, சரியில் அழுகி போச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மாம்பழ சமயத்தில் நிறைய இங்கே ஒரு ஈ மொச்சிக்கிட்டு வேஸ்ட்டாக தான் இருக்கும். காலையில் கூட ஒரு கவர் நிறையா கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2-3 நல்லா இருந்துச்சு, ஒரு அழுகி போச்சு, தூக்கி போட்டோம். இங்கே மாம்பழத்துக்கு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம். இங்கே அப்படிலாம் இல்லை. ரொம்ப சீப்பாக மாம்பழ சமயத்தில் எல்லா வீட்லேயும் மாம்பழம் மரம் இருக்கும். மாம்பழ குழம்பு தான் இனிமேல். ஆமாம், வீட்டுக்கு வந்தாச்சு. தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க.